புது வீட்டுக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆகி ஆல்மோஸ்ட் 10 days ஆயிடுச்சு. ஸோ எல்லா பிளேசஸும் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து 31 தான் வந்து ஷிஃப்ட் பண்ணோம். ஒரு தஞ்சை மூவர்ஸ் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வச்சு ஷிஃப்ட் பண்ணோம். அவங்க எல்லாத்தையும் ஒரு 2 hours திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி புது வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் அன்னைக்கே வந்து முக்கால்வாசி நான் எடுத்து வச்சுட்டேன். அடுத்த நாள் மிச்ச கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா மினிமலிஸ்டாக இருக்கனால திங்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆர்கனைஸ் பண்ண ஷெல்ஃப்ஸ்லாம் எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி வந்து என்கிட்ட என்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு எப்படி நான் டிசைன் பண்ணேன், அதுதான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் ஹால். வீட்டோட டோர் வந்து சீரீஸ் மாதிரியே நான் போட்டுட்ருக்கேன். ஸோ ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது டிவி யூனிட் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் டிசைன் பண்ணோம். Pinterestல வந்துட்டு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணேன். அந்த ஃபோட்டோ நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபோட்டோ நான் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா புக் ஷெல்ஃப். ஸோ நான் வந்து புக்ஸ் வந்து நான் படிப்பேன். ஸோ புக்ஸ் வந்து வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஷெல்ஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணேன். புக்ஸே வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ஷோகேஸில் வைக்கிறதுக்கு ஒரு அழகான பொருளாக இருக்கும். ஆனால் படித்த புக்கை மட்டும் வைக்கணும். சும்மா ஷோக்காக எதுவும் வாங்கி வைக்கக்கூடாது. அது மினிமலிஸ்டாக அதே மனசில் எப்போவுமே இருக்கிற ஒரு விஷயம். அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ப்ளஸ் என்னோட ரொம்ப மெமரபிளான சில டெக்கார் பீசஸ் ஒரு 4 மட்டும் வச்சுருக்கேன். ஸோ புக்ஸை வந்து வச்சுருக்கேன். இங்கிலீஷ் 2 ரோவில், அதுக்கு கீழே இருக்கிறது தமிழ். அது கீழே சின்னதாக ஒரு டோர் இருக்குது. அந்த டோர் எதுக்கான ரோபோ வேக்கம் வந்துட்டு அதுக்கான ப்ளக் பாயிண்ட் வந்து அங்கே தான் இருக்குது. மேலே மட்டும் கிளாஸ் டோர் போட்டால் ஆக்வர்டாக தெரிஞ்சுது. ஸோ கீழேயும் ஒரு சின்னதாக ஒரு டோர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் நாங்கள். ஸோ ரோபோ வேக்கம் வந்து அந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் எங்களோட புக் ஷெல்ஃப். ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த ஷெல்ஃப். ஸோ புக்ஸ் வந்து எங்ககிட்ட நிறைய இருக்குன்னு தெரியும். ஸோ இன்னும் வாங்கவும் செய்வேன்னு தெரியும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்பேஸை வந்துட்டு ஆக்குபை பண்ணணும், கொடுக்கணும் அப்படின்னு மைண்டில் இருந்தது. ஸோ வந்து அதுக்கான புக் ஷெல்ஃபை கிரியேட் பண்ணேன். அடுத்தது டிவி யூனிட். எங்களோட பழைய வீட்டில் இருந்த டிவி யூனிட்டில் என்னென்னலாம் திங்ஸ் இருந்ததோ அந்தந்த திங்ஸுக்கெலாம் வந்துட்டு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து ட்ராஸை செட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஆல்பம்ஸ் ஃபுல்லாக அந்த ட்ராவில் இருக்கும். 5 ட்ராஸ் இருக்கும். நடுவில் ஒரு ஸ்பேஸ் மட்டும் எம்டியாக இருக்கும். அது கீழே உள்ள ட்ரா பார்த்தீங்கன்னா டூல்ஸ் வச்சுருப்பேன். டூல்ஸ் வந்து முன்னாடி பழைய வீட்டில் இருந்தபோது ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். அப்போ வந்து எடுக்கிறதுக்கு வந்து அன்ஈஸியாக இருக்கும், ரொம்ப வெயிட்டாக இருக்கும் தூக்குறதுக்கு. இங்கேருந்து 2 ட்ராவாக வச்சுருக்கேன் டூல்ஸ். ஸோ வந்து எடுத்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அரேஞ்ச் பண்ணுறதும் சின்ன சின்ன டப்பாவில் போட்டு வச்சு செக்ரிகேட் ஆணி அதெல்லாம் செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கனால எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த இடம் ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருக்கும். எதுக்குன்னா ஏர்டெல் ஒய்ஃபை தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ ஏர்டெல் ஒய்ஃபை ஸ்டெபிளைசர் அதெல்லாம் வைக்கிறதுக்காக அந்த ஸ்பேஸ் வந்து எம்டியாக ஓப்பனாக இருக்குது. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா காரோட வேக்கம் கிளீனர், அப்புறம் ரெயின் கோட், அந்த மாதிரியான ஐட்டம். அது கீழே எங்ககிட்ட பைக் இருக்குது. ஸோ அதுக்கான சார்ஜர், காற்று எப்படி இருக்குது, காற்று செக் பண்ணுற மெஷின் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அடுத்து வீடோட ஹாலோட இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா 2 ட்ராவும் கீழே ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். இந்த ஷெல்ஃப் எதுக்காகனா நாங்கள் வீட்டுக்குள்ளே செப்பல் போட்டுப்போம், அதை வைக்கிறதுக்காகவும், ப்ளஸ் டீக்ளாட்டர் பேஸ்கெட் வந்து நாங்கள் தான் வைப்பேன். அந்த பேக் இன்னும் வைக்கல, அதை வைக்கிறதுக்காக. இப்போ அமேசான் ஏதாவது ரிட்டர்ன் பண்ணணும், பார்சல் வந்தால் வைக்கணும்னா உடனே அங்கே வைக்கிற மாதிரி அதை பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ட்ராவில் பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மிஸ்லேனியஸ் ஐட்டம்ஸ், கேண்டில்ஸ் அதெல்லாம் இருக்குது. 2வது ட்ரா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாவிக்காக தான் ஒதுக்கியிருக்கோம். ஸோ அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹாப்பி டு கொலாபரேட் வித் மாமா எர்த் ஃபார் திஸ் போர்ஷன் ஆஃப் த வீடியோ. மாமா எர்த்லேருந்து ஆலோ ரெஃப்ரெஷ் ஹைட்ரேட்டிங் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்கான மாய்ஸ்சரைசர், ஏன்னா இதில் ஆலோவேரா இருக்குது. ஸோ இது வந்து நேச்சுரலான மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லலாம். ஆலோவேரா வந்து ஜென்ரலாக ஸ்டிக்கியாக இருக்கும், பட் இது ரொம்ப லைட் வெயிட்டாக, குயிக் அப்சர்விங்காக, ஒரு நான் ஸ்டிக்கி டெக்ஸ்சரோட உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு அப்சர்வ் ஆகிடும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆலோவேரா வந்து நம்ம ஸ்கின்னை வந்து காம் பண்ணும், சூட் பண்ணும். அண்ட் வந்து இதில் வந்து கெமிக்கல் ஃப்ரீ, டாக்ஸின் ஃப்ரீ, அண்ட் இது மட்டும் இல்லாமல் மேட் சேஃப் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டும் இந்த ப்ராடக்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைலரானிக் ஆசிடும் இந்த மாய்ஸ்சரைசரில் இருக்கிறனால உங்களுக்கு நார்மலாக கிடைக்கிற வெறுமனே நீங்கள் ஆலோவேரா மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறத விட 6 times அதிகமான மாய்ஸ்சரைசிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இது சூட்டபிளாக இருக்கும். ரொம்ப டீஹைட்ரேட்டடான ஸ்கின்னுக்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷனாக இருக்கும். மாமா எர்த் வந்துட்டு கஸ்டமரோட ஃபீட்பேக்கை கேட்டு அவங்களோட ஆனியன் ஷாம்பூ வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா அவங்க வெப்சைட்டில் நீங்கள் கொடுக்கலாம். அவங்க வெப்சைட் mamaearth.in. அது மட்டும் இல்லாமல் VASANT 2025 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணிங்கன்னா 20% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டோட இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்க முடியும். அண்ட் அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட் அண்ட் நியர்பை ஸ்டோர்ஸ்லேயும் உங்களுக்கு மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா அவைலபிள்ஸ் லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இங்கே வந்து கதவை திறந்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டடி டேபிளும் ஒரு ஷெல்ஃபும் தெரியும். ஷெல்ஃப்குள்ளே வந்துட்டு நாங்கள் கடப்பாக்கல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹாலில் காமிச்ச புக் ஷெல்ஃப்லேயே வந்து கடப்பாக்கல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல்ல மேலே விட்டு போட்டிருக்கோம். அதே மாதிரி கீழே ட்ரா இருக்குது. இந்த ட்ராவில் வந்து கொஞ்சம் சில சார்ஜர்ஸ், அதுக்கப்புறமா ஸ்டாப்லர், பென் அதெல்லாம் வந்துட்டு ட்ரா டிவைடர்ஸ் வந்து அமேசானில் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க்னு கொடுக்குறேன். அது அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா பேட்ரிஸ், செலோ டேப்ஸ், கம் அந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் வச்சுருக்கேன். இன்னொரு ட்ராவில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற சில ஐட்டங்கள்லாம் வந்துட்டு அந்த ட்ராவில் இருக்குது. ஸோ பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஷெல்ஃப் இருக்குது. இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நான் பழைய வீட்டில் வந்து 2 வார்ட்ரோப் தான் இருக்கும். ஸோ அந்த வார்ட்ரோப்பில் வார்ட்ரோப்குள்ளே துணியோடு சேர்த்து வைக்காம தனியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்ச விஷயங்களை தான் இதில் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்டிமெண்டல் ஐட்டம்ஸ், அடுத்தது ஃபைல்ஸ், அப்புறம் அங்கே தான் பக்கத்தில் ஒரு 6 feet மிரர் மாட்டியிருக்கேன். ஸோ அதனால என்னோட கொஞ்சம் மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அங்கேயே வச்சுக்கிட்டேன். அது கீழே மெடிசன்ஸ். இது எல்லாமே உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல். அது வந்துட்டு ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. கடப்பாக்கல் பிளாக் கலரில் தான் வரும் உள்ளே வந்து. ஆனால் நாங்கள் வந்து அந்த கலரில் பெயிண்ட் பண்ண சொன்னோம். ஸோ அந்த கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன கலரில் வேணாலும் அதை பெயிண்ட் பண்ணலாம். நிறைய பேர் பெயிண்ட் என்ன கலர்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸில் வந்து சொனட் அப்படிங்கிற கலர் தான் சூஸ் பண்ணோம். நம்பர் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, கோட் ஞாபகம் இல்லை. அதோட பேர் வந்து சொனட். அடுத்தது வந்து வார்ட்ரோப். ஸோ 2 வார்ட்ரோப் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோடது. மேலே ஃபுல்லாக அந்த வீட்டில் இருந்தது எப்படியோ அதே மாதிரி தான். மேலே வந்து ஹேங்கர்ஸ் இருக்கும். அதுலேயும் வந்து கடப்பாக்கல் தான். அடுத்ததுல வந்துட்டு 2 ட்ரா மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரா வந்து இன்னர்ஸ் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு கீழே இன்னொரு ஷெல்ஃப், 2 ஷெல்ஃபு, மேலே ஃபுல்லாக ஹேங்கர். அடுத்த வார்ட்ரோப்பும் அதே மாதிரி தான் இருக்கும். பேண்ட் முதற்கொண்டு என் ஹஸ்பண்டோடது வந்து ஹேங்கர்லேயே போட்டுட்டேன். அதே மாதிரி தான் எனக்கும் பேண்ட்டு, லெகின்ஸ், ஜீன்ஸ் எல்லாமே ஹேங்கர்ஸ்லேயே போட்டுட்டேன். அது கீழே சாரீஸ் எல்லாமே சாரீ பேக்கில் இருக்குது. ஏன்னா சாரீ வந்து எப்பயாவது தான் நான் வியர் பண்ணுவேன். ஸோ சாரீ பேக்கில் இருக்குது. ட்ராவில் வந்துட்டு இன்னர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என் பையனுக்காக நாங்கள் வச்சுருக்க பெட்ரூம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்லாவோடது. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டல. மேலே ஃபுல்லாக லாஃப்ட்டும் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். 2வது இருக்கிறது பார்த்தீங்கன்னா என் பையனோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஹேங்கர்ஸ் தான். அந்த வீட்லேயும் ஹேங்கர்ஸில் தான் போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரியே தான் இங்கேயும் பிளான் பண்ணேன். அங்கே இருந்த வார்ட்ரோப் மாதிரியே தான் இங்கேயும் டிசைன் பண்ணோம். அது கீழே வந்துட்டு அதே மாதிரி 2 ஷெல்ஃப், அதில் 2 ட்ராஸ் இருக்கும். அந்த 2 ட்ராஸில் வந்து என் பையனோட இன்னர்ஸ் இருக்கும். கீழே வந்து கொஞ்சம் அவனோட பேகு, கொஞ்சம் பெரிய டாய் அதெல்லாம் அதில் இருக்குது. அடுத்தது ஸ்டடி டேபிள். ஸ்டடி டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்துட்டு அந்த பர்த்டேக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த லைட்டு, ஹாப்பி பர்த்டேக்கு போடுற கார்டு அதெல்லாம் வச்சுருக்கேன். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அதே ட்ரா டிவைடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு வந்து சிலிக்கான் மாதிரி அடியில் ஒட்டி செட் பண்ணணும். அதெல்லாம் இன்னும் நான் பண்ணல, இனிமேல் தான் பண்ணணும். அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு சின்ன ஷெல்ஃப் வந்து உட்லே போட சொன்னோம். ஏன்னா புக்ஸ் வைக்கிறதுக்காக. எப்போவுமே பசங்களோட கிட்ஸோட ஸ்டடி டேபிள் இல்லை ரூம் டிசைன் பண்ணும்போது புக்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுங்க. புக்ஸ் வைக்கிறதுக்குன்னு ஒரு ஷெல்ஃப் கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இது வந்து யூட்டிலிட்டி ஷெல்ஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து வீட்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் வந்து என்ஜினியர் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இதுக்குள்ளே கடப்பாக்கல் தான் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ஷோகேஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. நான் வந்து என்னோட வீட்லேயும் யூட்டிலிட்டியில் கொஞ்சம் திங்ஸ் நான் வச்சுருந்தேன். பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு, எக்ஸ்ட்ரா உள்ள சோப்பு, கார்பேஜ் பேகு, இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் வைக்கிறதுக்கு இந்த ஷெல்ஃப் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதையும் வந்து டோர் போட்டு க்ளோஸ் பண்ண சொல்லிட்டோம். ஸோ இதில் வச்சுக்கிறது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. பாத்ரூம்க்கு ஆப்போசிட்லேயே இருக்கனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஈவன் லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட்லாம் கூட அங்கே தான் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் பெரிய பாத்ரூம் இருக்கும். அங்கே தான் வந்து வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம். இது வந்து நல்லாவே பெரிய பாத்ரூம். 4 ஸ்பேஸாக இதை பிரிச்சிருப்போம். ஒன்று ஷவர், இன்னொன்று வந்து கிளாசெட் இருக்கும், இன்னொன்று வந்து வாஷிங் மிஷின் இருக்கும், இன்னொரு சைடில் வந்துட்டு WPCயில் பண்ண இந்த ட்ராஸ் இருக்கும். இதில் வந்துட்டு ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன்.
அது கீழே வந்துட்டு கொஞ்சம் ஷேவிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து வீடை வந்து என்கிட்ட என்ன பொருள் இருக்கு அப்படின்னு யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் என் வீட்டில் என்னென்ன இடத்துல என்னென்ன வேணும் அப்படின்னு டிசைன் பண்ணேன். இதில் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி கிடைச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கிச்சன் பற்றின வீடியோ வந்துட்டு தனியாக செப்பரேட்டாக போடுறேன். அடுத்த வாரம் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கிச்சனில் வந்து இன்னும் ஒரு சில இடம் வந்து ஆர்கனைஸ் பண்ணாமல் இருக்குது. அதனால கிச்சன் வந்து நான் தனி வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.